வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கோதுமை ரவை சாம்பார் சாதம் பண்ண போறோம். இது வந்து நல்ல ஒரு ஃபெஸ்டிவலுக்கான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். பிரசாதமா நம்ம பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். அதே நேரம் நம்ம விரத நாட்கள் இருக்கும் இல்லையா, அரிசி சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறது ஏகாதசி இல்ல மற்ற விரத நாட்கள்ல கூட நம்ம இதை பண்ணி சாப்பிடலாம். குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி. இதை நம்ம லஞ்ச்லயும் பண்ணிக்கலாம், இல்ல டின்னர்லயும் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு பிரஞ்ச் மாதிரி நம்ம பிளான் பண்றோம் அப்படின்னா கூட இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப லைட்டா இருக்கும், அதே நேரம் ரொம்ப ஒரு ஹெல்தியான ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த கோதுமை ரவை சாம்பார் சாதம் ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரவை சாம்பார் சாதம் பண்றதுக்கு 1 கப்பு கோதுமை ரவை, 1/2 கப்பு துவரம்பருப்பு. 1/2 கப்பு துவரம்பருப்பும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பாதி துவரம் பருப்பும் பாதி பாசி பருப்பும் கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஃபுல்லாவே துவரம் பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு சாஃப்டா வேக வச்சு எடுத்துக்கணும். சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுட்டு கொஞ்சம் புளி தண்ணி நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். நமக்கு தேவையான காய்கறிகள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு என்னெல்லாம் காய் பிடிக்குமோ நம்ம எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அவியலுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா காயுமே நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு அவரைக்காய், கேரட்டு, பீன்ஸு, பரங்கிக்காய், சௌச்சௌ, பட்டாணி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம எத்தனை காய் வேணாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோதுமை ரவை சாம்பார் சாதம் பண்றதுக்கு நான் ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதே உருக்கின நெய்யா இருந்தா நீங்க 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கெட்டியா இருக்கனால நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். நெய் சூடானதும் கோதுமை ரவையை ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை ரவையை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துப்போம். பாருங்க, ரவா நல்லா வறுத்தாச்சு, நல்லா வாசனை வருது. நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். காய்கறியும் கோதுமை ரவையோட சேர்த்து ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ 1 கப்பு ரவைக்கு 5 கப்பு தண்ணி நான் அளந்து வச்சிருக்கேன். இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். குக்கர் மூடிய மூடி 1 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் 1 விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்க, பர்ஃபெக்டா வெந்திருக்கு. காயெல்லாம் நல்லா குழையாம இருக்கு. பாருங்க, கோதுமை ரவையும் நல்லா வெந்தாச்சு. நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பவுடர் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்றேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப திக்கா இருந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சாச்சு. நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வேகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கொதி வந்தா போதும். பாருங்க, பருப்பு சேர்த்து ஒரு கொதி வந்தாச்சு. இப்ப நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப நம்ம சாம்பார் சாதத்துக்கு தாளிச்சிருவோம். ஸ்டவ்ல ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், டீஸ்பூன் கடுகு, 2 மிளகாய் வத்தல், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பை சாம்பார் சாதத்தில் ஆட் பண்ணிடுவோம். சுட சுட கோதுமை ரவை சாம்பார் சாதம் சர்விங்க்கு ரெடி. கோதுமை ரவை சாம்பார் சாதம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஹெல்தியான ஒரு ரெசிபி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தயிர் பச்சடியாக இருந்தாலும் நல்லா இருக்கும். இல்லை அப்பளம், வத்தல் எதுவுமே இல்லைன்னா கூட இதில் காய்கறி நிறையா இருக்கிறதுனால நம்ம அதை தொட்டு சாப்பிட்றலாம். நான் இன்னைக்கு வந்து டாங்கர் பச்சடி பண்ணியிருக்கேன். இதான் நம்ம தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். தயிர் பச்சடியும் இந்த கோதுமை ரவை சாம்பார் சாதமும் நம்ம சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. அருமையா இருக்குங்க. ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. பர்ஃபெக்டா வந்திருக்கு. குழன்னு இல்லை, அப்படியே ரொம்ப கெட்டியா அப்படியும் இல்லை. கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. காய்கறி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா தொட்டுக்கிறதுக்கு ஒரு டாங்கர் பச்சடி பண்ணியிருக்கேன். நீங்க அப்பளம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம்,
இல்ல நல்லா உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அந்த ஃப்ரை அப்படி தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். எதுவுமே தொட்டுக்க இல்லைன்னா கூட அதுல இருக்கிற காய்கறியே போதுமானது. ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பா நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.